சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். அம்மா, உங்க ஃபோன் ரீச் ஆகலையம்மா. எங்க போயிட்டு வரீங்க? பார்க்க வேண்டிய 2 பேர் இருந்தாங்க, அவங்கள பார்த்துட்டு வரேன். அந்த நீலாம்பரியும் நந்தினியும் தான். பயப்படாத, நான் ஒன்னும் பண்ணல. உயிரோட தான் இருக்காங்க 2 பேரும். அவங்கள நான் இப்போ ஒன்னும் பண்ண மாட்டேன் ஆதி. பார்வதி நல்லபடியா குணமாகி திரும்பி வரட்டும். அப்புறம் வச்சு அவங்க 2 பேரையும் அவங்க மறக்க முடியாத மாதிரி தண்டனை கொடுப்பேன். அதுக்காக மட்டும்தான் அவங்கள உயிரோட விட்டுருக்கேன். டாக்டர் என்ன சொன்னாரு? எப்படி இருக்கா? ரெஸ்ட் எடுக்கிறாமா. என்ன நீ மட்டும் இருக்க? மத்தவங்க எல்லாம் எங்க? கிளம்பிட்டாங்கம்மா. பார்வதியை பார்த்துக்க யாராவது 2 பேர் மட்டும் இருந்தா போதும் டாக்டர் சொன்னாரு. அதான் நீங்களும் நானும் மட்டும் இருக்கலான்னு எல்லாரையும் வீட்டுக்கு போக சொல்லிட்டேன். அருண் கால் பண்ணா, எல்லாரும் வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. சரி, நான் அவளை பார்த்துட்டு வரேன். சரிம்மா. பார்வதி. அம்மா. பார்வதி. மாமா. இருக்கேன் பார்வதி. கவலைப்படாத பார்வதி, கூடிய சீக்கிரம் எல்லாம் சரியாயிடும். அம்மா, ஃபுல் நைட் தூங்காம இருக்கீங்க. நீங்க வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்கம்மா. நான் பார்வதி கூட இருக்கேன். இல்ல ஆதி, நான் இங்கதான் இருப்பேன். டியூட்டி டாக்டரை பார்த்து நெக்ஸ்ட் என்ன மெடிசின்ஸ் என்ன கொடுக்கணும்னு போய் கேட்டுட்டு வரேன். சரிம்மா. டாக்டர், இப்போ இந்த ட்ரெஸ்ஸிங்க பிரிச்சிடலாமா? பிரிச்சிடலாம் மேடம். பார்வதி டாக்டர், இப்போ உங்க கண்ணு கட்ட அவுக்க போறேன். கண்ணை அசையாம வச்சிருங்க. நீங்களும் அசையாம இருக்கணும். சரியாமா? டாக்டர். ஓகே. சீக்கிரமா கட்டப்போறீங்க டாக்டர், நான் எல்லாரையும் பார்க்கணும். இவளை பழி வாங்கறதுக்கு இதை விட நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காது. எப்படியாவது இவ கண்ணை திறக்காம பாத்துக்கோ.
பார்வதி, மெதுவா கண்ணை திறங்கம்மா. டாக்டர் கொஞ்சம் வலிக்குது, பரவாயில்லையா? இல்லம்மா, கொஞ்சம் ஸ்லோவா, மெதுவா மெதுவா மெதுவா. ம். மெதுவா பார்வதி, ஐபால் ஓபன் பண்ணுங்க. மெதுவா டேக் அ டீப் பிரெத். பார்வதி, உங்க முன்னாடி நிக்கிறவங்க எல்லாரும் தெரியுறாங்களா? எனக்கு எதுவுமே தெரியல டாக்டர். பார்வதி, என்ன சொல்ற? ஆ? பார்வதி, நாங்க இங்க இருக்கிறது தெரியலையா? ஆ? சுத்தமாவே தெரியலையா? இல்ல கொஞ்சம் கொஞ்சமாவது தெரியுதா? சுத்தமா எதுவுமே தெரியலையேம்மா. எனக்கு ஒரே இருட்டா இருக்கு. டாக்டர், டாக்டர் என்ன டாக்டர் கண்ணு தெரியல. டாக்டர் பார்வதி, இல்லம்மா பார்வதி, இப்ப நல்லா பாருங்க. கொஞ்சம் ட்ரை பண்ணி அப்படியே பாருங்க. லெஃப்ட்ல பாருங்க, அப்படியே ரைட்ல பாருங்க. நீங்க எங்களை பாருங்க. தெரியல டாக்டர். இங்க பாரு பார்வதி, ஒண்ணு இல்ல பார்வதி, உனக்கு கண்ணு தெரிஞ்சிடும், சரியா? மேடம், கொஞ்ச நேரம் எல்லாரும் வெளியில இருங்க, நான் என்னன்னு செக் பண்ணிட்டு சொல்றேன். ஏன்னா 2 நாளா கண்ணு மூடியே இருந்ததுனால, அதான், வேற ஒன்றும் இல்லை. நாங்க லேசர்ல செக் பண்ணிடுறோம். கொஞ்சம் எல்லாரும் வெளில இருங்க. Please. என்ன உள்ளே வெளியே விளையாடினாலும் இனிமே ராஜபார்வதா. தைரியமா இரு பார்வதி. நர்ஸ், டாக்டர். இவங்கள விஷன் டெஸ்ட் கூட்டு வந்து. ஓகே டாக்டர். ஓகே மேடம் வாங்க. மேடம், டாக்டர் உங்களை உள்ள வர சொல்றாரு. போலாமா? போங்க. டாக்டர், என்னாச்சு? பார்வதி, சொல்லுங்க. ஆப்டிக்கல் டெஸ்ட்ல என்ன தெரிஞ்சது? பார்வதிக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல? பார்வதி இங்க பாருமா, பார்க்க முடியுதா பார்வதி? ஒண்ணு இல்ல. அண்ணி, கண்ணு தெரியுதா உங்களுக்கு? எங்களை பாருங்க அண்ணி. பார்வதி, இப்போ உனக்கு ஓகேயா? நாங்க தெரியுறோமா? பார்வதி, இப்போ உன்னால பார்க்க முடியுதுல்ல? எனக்கு தெரியுதா? இல்லம்மா. என்ன சொல்றா டாக்டர்? வாட்ஸ் ஹேப்பனிங்? அவளுக்கு கண்ணு தெரியலங்கறா. மேடம், ஒரு நிமிஷம் நான் சொல்றதை எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. இவங்க கண்ணுக்குள்ள அதிகமா கண்ணாடி துகள்கள் பட்டதுனால கருவிழி ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. டாக்டர், ஒன்னும் பிரச்சனைலாம் ஒன்னும் இல்லல்ல, குணப்படுத்திடலாம்ல? அப்படி சொல்ல முடியாது. திரும்ப பார்வை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்.
டாக்டர் என்ன டாக்டர் அப்படிலாம் சொல்லாதீங்க டாக்டர். என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவ she was perfectly all right. ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு, இப்ப ட்ரை பண்றேங்கறீங்க. what do you mean? டாக்டர் பார்வதிக்கு அப்படிலாம் ஆகவே கூடாது டாக்டர். அப்ப பார்வையை எப்படியாவது காப்பாத்தி கொடுங்க ப்ளீஸ். ஆதி நீ கவலைப்படாத. உலகத்துல இருக்கிற பெஸ்ட் ஐ சர்ஜன்ஸ் US, சிங்கப்பூர், UK, wherever அவங்க எல்லாருக்கும் உடனடியா பார்வதியோட ரிப்போர்ட் இப்ப அனுப்புறேன். மேடம் அதுக்கு அவசியமே இல்லை மேடம். இந்தியாவிலேயே பெஸ்ட் ஐ ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் கண்ணன் தான். அவர் ஆபரேஷன் பண்ணா கண்டிப்பா கண் பார்வை வந்துடும். இவன் வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டான் போல இருக்கே. அப்புறம் என்ன டாக்டர், நீங்க உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. நீங்க எக்ஸ்பென்சஸ் பத்தி கவலைப்படாதீங்க. என்ன பணம் செலவானாலும் பரவாயில்ல, டாக்டர் கண்ணன் நீங்க வரணும். பார்வதிக்கு உடனே ஆபரேஷன் பண்ணி முடிக்கணும். ஆமா டாக்டர், சீக்கிரமா வர சொல்லுங்க. இங்க பாருங்க, நான் ஏற்கனவே அவர்கிட்ட பேசிட்டேன். அவரால் உடனே கிளம்பக்கூடிய சுச்சுவேஷன்ல இல்ல. அவருக்கு பார்வதியோட ரிப்போர்ட்டை அனுப்பி வச்சிருக்கேன். அவர் பார்த்துட்டு என்ன பண்ணலான்னு என்கிட்ட சொல்லுவாரு. அதுக்கப்புறம் தான் ஆபரேஷன் பண்ண முடியும். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க மேடம். டாக்டர் கண்ணன் வந்து ஆபரேஷன் பண்ணா கண்டிப்பா இவங்களுக்கு பார்வை திரும்ப கிடைச்சிடும். சென்டிமெண்ட்டை பொழிய ஆரம்பிச்சிட்டாங்களே. நீ ஒன்னும் கவலைப்படாத, உன்னை குணப்படுத்திடலாம். பாத்து வா பார்வதி. படி இருக்கு. மெதுவா பாத்து. மெதுவா. பட்டம்மா. அம்மா இத வரமா. பட்டமாக்கு இந்த வேலை கரெக்டா இருக்கு. இந்தாங்கம்மா. இப்ப இவ என்னத்த சாதிச்சான்னு ஆரத்தி எடுத்து வரவேற்பு. முடியலடா டே. பட்டம்மா, இத கொண்டு போய் வெளியில ஊத்து. உள்ள வா பார்வதி. படி இருக்கு. பாத்து. பார்வதி நீ உட்காரலாம். பார்வதி. ஐயோ வேண்டாம்மா, நான் நிக்கிறேன். உட்காரு பார்வதி, சொல்றத கேளு. உட்கார். உட்காரு. அம்மா, ம், உங்க எல்லாரையும் பார்க்கணும் போல இருக்கு. இவ சும்மாவே அழுது டிராமா போடுவா. இப்ப பார்வை வேற இல்லையா? இனிமே நொடிக்கு நொடி சென்டிமெண்ட் காட்சிகள் தான். ஒரு விஷயம் பார்வதி, அந்த ஐ சர்ஜன் டாக்டர் கண்ணன் இருக்கார்ல, அவரை பத்தி நான் தெரிஞ்ச எல்லா டாக்டர்ஸ் கிட்டயும் விசாரிச்சுட்டேன். எல்லாரும் அவரை பத்தி ரொம்ப நல்லாதான் சொல்றாங்க. அவரோட அப்பாயின்மெண்ட்டை கூடிய சீக்கிரத்துல வாங்கிடலாம். ஆபரேஷன் பண்ண உடனே உனக்கு கண் பார்வை திரும்ப வரப்போகுது. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு பார்வதி. உனக்கு கண் பார்வை கண்டிப்பா திரும்பி வந்துரும் பார்வதி, என்ன நம்பு. சரிம்மா. இப்பதானே கண்ணு போயிருக்கு, உடனே வர வைக்கணும்னு என்ன அவசரம்? கொஞ்ச நாள் இப்படியே சுத்துட்டுமே. பார்வதி, அம்மா சொல்றது கரெக்ட் தான். அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியாச்சு.
இந்தியா வந்ததும் அவர் உனக்கு ஆப்ரேஷன் பண்ணுவார். ம் சரிங்க மாமா. பார்வதி, நாங்க இருக்கும்போது நீ கொஞ்சம் கூட கவலையே படக்கூடாது. நீ நல்லா இருக்கும்போது எங்க எல்லாரையும் எப்படி கவனிச்சுக்கிட்டியோ அதே மாதிரி நாங்க எல்லாருமே உன்னை நல்லா கவனிச்சுப்போம். நல்லா மாத்தி மாத்தி ஆயா வேலை பாருங்க. ஐஸ்வர்யா, ஆண்டி. பார்வதி எதுவும் சாப்பிடல. சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரியா? ம் சரிங்க ஆண்டி. ம் குடு. இந்தாங்க ஆண்டி. பார்வதி, நான் ஊட்டி விடுறேன். ஐயோ வேண்டாம்மா, நானே சாப்பிட்டுக்கிறேன், கொடுங்க. நான் ஊட்டி விடுறேன் பார்வதி. ஐயோ, இதெல்லாம் வேறயா? நான் இவ்ளோ பெருசா எதிர்பார்க்கலையே. ஊட்டிலாம் விடுறா? ம் சொல்லு. ஆண்டி, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? என்ன ஐஸ்வர்யா? பார்வதியை ஏன் நீங்க விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிறீங்க? உங்களோட சொந்த அண்ணன் பொண்ணுங்கிறதுனாலயா, ஆதியோட மனைவிங்கிறதுனாலயா, இல்ல ஆதிக்கடவுர் மூத்த மருமகன்றதுனாலயா? அப்படி எதுவுமே இல்ல ஐஸ்வர்யா. பார்வதியை நான் இப்படி கவனிச்சுக்கிறதுக்கு காரணம் இது எதுவுமே இல்ல. எப்பவுமே எனக்கு பார்வதியாவே ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவ எப்பவுமே பிடிச்ச பொண்ணுதான். ஐயோ, என் பார்வதி மேல நான் வச்சிருக்கிற அன்பு வார்த்தைகளால சொல்ல முடியாது. அந்த பரிசுத்தமான ஒரு பாசத்தை உணரதான் முடியும். நான் உணர்றேன். கண்டிப்பா அவளும் அதை உணர்ந்திருக்கா. கண்டிப்பாம்மா, நானும் அப்படிதான் உங்களை நினைக்கிறேன். நான் உணர்றேன். சூப்பர் ஆண்டி, இதுக்காக தான் நான் கேட்டேன். இருக்கிற அத்தனை சென்டிமெண்ட் படத்தையும் ஒன்னா போட்டு ஓட்டுறீங்க. எவ்வளவுதான் பாக்குறது? ஆதி, அம்மா, பார்வதிய ரூமுக்கு கூட்டிட்டு போ. சரிம்மா. வா பார்வதி, பாத்து கூட்டிட்டு போ. பார்த்து வா பார்வதி, வா. பார்வதி, கெட்டியா புடிச்சுக்கிட்டு போ. என்ன? சரிம்மா. வா. பாத்து பார்வதி, பாத்து. ஸ்டெப் இருக்கு, பாத்து ஏறு. பொறுமையா வா.